4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நம்பர் 1 பார்வையாளர்கள். பார்வையாளர்கள் என்ன தெரியுமா, எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அவங்க பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்வையாளர்கள். அடுத்தபடியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஆராய்ச்சியாளர்கள்னால் என்னதுன்னா, இப்போ ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல என்ன இருக்குது, இது எப்படி, இப்போ நான் ஒரு கோட் போட்டிருக்கேன்னா இது என்னது, இதுக்கு உள்ளே என்ன இருக்குது, இது எப்படி இவர் நடத்துகிறாரு, இது இவரால் சாத்தியமா, இதெல்லாம் இவர் செய்ய முடியுமா, இதில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட மாட்டாங்க. முதல்ல என்ன சொன்னால் பார்வையாளர்கள், அடுத்தது ஆராய்ச்சியாளர்கள். நல்லா கிளாப் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பட்டறை கிளாஸில் கற்றுக் கொடுக்கறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த சீக்ரெட்டை சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது என்னென்னா அவசர புத்திக்காரர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, எதிர்த்த வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ ஏதாவது வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை கார் வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இவங்களுக்கு ஆல்ரெடி கார் இருக்கும், எல்லா வசதிகள் வாய்ப்பு இருந்தாலும் அவர் வாங்கியிருக்காரு இல்லையா, அதனால் இவரும் என்ன செய்வார், அந்த லோன் போட்டு அதுமாரி வாங்கி அதில் போய் மாட்டிப்பார். ஒரு தொழில் செய்வாங்க, அந்த தொழில் நமக்கு தெரியாது. அந்த தொழிலில் இவரும் போய் என்ன செய்வார், அதை தொடங்கி கடனை வாங்கி அதுமாரி மாட்டிக்கிட்டு அவசர புத்திக்காரர்கள். அகலக்கால் வைப்பாங்க இல்லையா, அவங்க அவசர புத்திக்காரர்கள்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க பொறுமைசாலிகள். பொறுமைசாலிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. நீங்களாம் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அது நீங்களே ஒரு பொறுமைசாலிகள் தான். நல்லா கைத்தட்டுங்க. ஏன்னா எத்தனையோ விஷயங்களை கடந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. காலையில் 9 மணிக்கு மத்தியானம் லஞ்சு கொடுத்து அதுக்கப்புறமும் ஒரு 5 மணி தாண்டி ஒரு கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னா அதில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நாளைக்கு வெற்றியாளராக மாற போகிறீங்க. என்னுடைய பார்வைக்கு நீங்கள் அனைவரும் பொறுமைசாலிகளாக தெரியுறீங்க. இந்த பொறுமைசாலிகளோட வேலை என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை திட்டமிடுறது. திட்டமிடல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூர்ந்து சிந்திக்கிறது, ஆழமாக சிந்திச்சு இதில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத தெளிவாக பார்க்குறது. அடுத்தபடி என்ன செய்யுதுன்னா அதை ஆராய்ச்சியும் பண்ணுறது. இது நமக்கும் நம்மளோட உடலுக்கும் அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்குறது ஆழமாக. அதுக்கு அடுத்தது இதில் நமக்கு தேவையான ஏதாவது ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கான பெனிஃபிட் வரணும் இல்லைங்களா, அதுக்கான பயன்பாடு அதில் முன்னேற்றம் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து அதில் நேரமானாலும் காலமானாலும் அதுக்கு தன்னுடைய உழைப்பை முயற்சியை தொடர்ந்து போட்டு வெற்றியாளர்களாக மாறுவர்கள் தான் பொறுமைசாலிகள். நல்ல